ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைவ் வாட்ச் சென்னை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் விக்ரம் மூவியோட போஸ்டர் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மினியேச்சர் ட்ராயிங்காக பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கமல் ஹாசன், விஜய் சேதுபதி அண்ட் ஃபகத் ஃபாசில் இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கமலஹாசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் டஃப்பான மூமெண்ட் தான், ஏன்னா ரொம்ப குட்டி சைஸில் வரையும் போது நமக்கு பார்க்குறது கொஞ்சம் டஃப்பாகவும் அதை கரெக்டாக வரைகிறது மேட்ச் பண்ணுறதுலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணும்போது சின்ன மிஸ்டேக்ஸ் ஆச்சுன்னா கூட ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம் பாருங்கள். நம்ம யூஸ்வலாக எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஐ லெவல்லேருந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரைகிறேன். ஸோ இது 3 லேயராக நம்ம பிரிச்சுக்கலாம், சரிங்களா? 3 லேயராக பிரிச்சுட்டு சென்டரில் வந்து கமலஹாசன் அண்ட் ரைட் சைடில் வந்து ஃபகத் ஃபாசில் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து விஜய் சேதுபதி. ஸோ இதை பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக நான் ஹெச்பி எக்ஸ்ட்ரா டார்க் பென்சில் தான், அப்சாரா அது. ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்கெட்ச் தான். இது ஒரு ரஃப் அவுட்லைன் பண்ணிவிட்டு ஒரு காம்போசிஷனை வந்து நான் கிளியராக கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வரைஞ்சி இங்கே தான் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு லைட்டாக சில ஸ்க்ராச்சஸ் மாதிரி பண்ணி ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபகத் ஃபாசிலுக்கு அந்த ஒரு லைன் போட்டுட்டு ஸோ அதிலேருந்து இப்படி டெவலப் பண்ண போகிறோம், எங்கெங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்றதை மார்க் பண்ணிவிட்டு ஸோ இதுலேயும் என்னென்னா நம்ம சில இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ இதோட இது நிற்காது. ஸோ இதை தாண்டி ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட் லைனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. ஸோ இது பாருங்கள், இது ஒரு சேலஞ்சிங் தான், ஆக்சுவலாக சேலஞ்சிங் தான். ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். இதுவே நான் 2-3 லேயர்ஸாக ட்ராயிங் மட்டுமே பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு ஐடியா தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு லைஃப் சைஸ் பண்ணியிருக்கோம், இல்லை போஸ்டர் சைஸ் பெருசாக கூட பண்ணுறோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சைஸ் பண்ணி நம்ம பார்க்கணுன்றது நம்மளோட ஆசை. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் வெர்ஷன்ஸ் வந்து நான் நிறையா பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் தான், ஏன்னா மூவி வேறு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்க்குற ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்லோவாக இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் இது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சின்னதாக விஜய் சேதுபதி பக்கத்தில் ஃபகத் ஃபாசில் அதை வரைஞ்சிட்டு நம்ம இந்த ஃபைனல் அவுட்லைன் வந்து எரேஸ் பண்ணிடலாம். ஸோ ஓரளவுக்கு எக்ஸாக்டாக எங்கெங்கே என்னென்ன அவுட்லைன்ஸ் வருதுன்றதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ சில இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இது 8B பென்சிலில் தான் நான் பண்ணுறேன், 8B ஸ்டேட்லர். ஸோ இப்போ இந்த ஹெச்பி பென்சில் வச்சு கொஞ்சம் உள்ளே நம்ம எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கலாம்.
ஸோ ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் சில ஏரியாலாம் சாஃப்டாக பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் கோட்டிங் ஆச்சுன்னா ரேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஐப்ரோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 8B ஸ்டெட்லர் பென்சிலில் தான் பண்ணுறேன். இப்போவே உங்களுக்கு அந்த கமலஹாசனோட ஃபேஸோட ரிசம்பிளன்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே வரலாம். இப்போ ஹேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 8B பென்சிலில் தான் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த ஒயிட் ஹேர் மாதிரி தெரியலாம் அப்படி டேரெக்டாக ஒயிட் ஷீட்டில் விட்டுட்டு ஸோ அதை வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் முடித்து அது பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட்லாம் நம்ம முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே இருந்து கீழே அப்படியே ட்ரா பண்ணிட்டே வரலாம். ஸோ இந்த விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த ஹேர் ஐ கீழே தான் ஃபுல்லாக டார்க் ஷேடோ. ஸோ அந்த பேக்ரவுண்ட் டார்க் பண்ணி அந்த ஒயிட் ஹேரு ஒயிட் பியர்ட்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ஸோ அந்த இவ்வளோ குட்டி குட்டியாக வரைகிறது கஷ்டம் தான். பட் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கும் ஃபாசிலுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் டார்க் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஹேரோட இதெல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த போஸ்டரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோ சென்டர் அண்ட் வில்லன்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஆள் ஹீரோ தான். ஸோ அவரை கொஞ்சம் மேலே ஏற்றி மேலே கொஞ்சம் டாலாக மேலே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க.
ஸோ இந்த மூவிக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த டான்ஸ் அந்த ட்ரெய்லர்லாம் நல்லா கொஞ்சம் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஓவராலாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடித்தாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஸோ யார் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.